பிரைஸ் லார்ட். ஜான் ஜபராஜ் தன்னை லைம் லைட்லேயே வச்சுக்கொள்ள நினைக்கிற ஒரு பெர்ஃபார்மர். அவரால் அநேக மக்கள் கவரப்பட்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 2 ஊழியர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு வார்த்தை போர் நடந்துகிட்டே இருக்கு. இவர் ஜான் ஜபராஜ் தமிழ்நாட்டிலேயே கிறிஸ்துவத்தில் மூத்த ஊழியர்களில் ஒருவரான ஜீசஸ் ரெடீம்ஸ் ஃபவுண்டர் மோகன் சி லாசரஸ் அவர்களை பாடி ஷேமிங் பண்ணி பேசும் வீடியோக்களை நீங்க பார்த்துருக்கலாம். நானும் பாரம்பரிய கிறிஸ்தவனா இருந்தா நேரம் தொந்தி இந்திலாம் போட்டு பிரெக்னன்ட் ஆகி பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த சாயங்கால நேரத்தில் ரொம்ப பாடி ஷேமிங் பண்ணி அவருடைய புறத்தோற்றத்தை எப்படி சொல்றாருன்னா பிரெக்னன்ட் லேடி அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, அதற்கு ஏற்றாற் போல அதற்கு முன்பதாக அவர் நம்ம மோகன் சி லாசரஸ் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் இவர் சில பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்ட போது அவர் சில மெசேஜஸ்ல என்ன சொல்றாருன்னா, இவரை குறிப்பிட்டு பெண்களால் அடிமைப்பட்டு இருக்கிற விபச்சாரத்தில் சிக்கிக்கொண்ட நபர் ஆடி பாடுனா மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லி இவரை டார்கெட் பண்ணி பேசுறாங்க. இப்படி கிறிஸ்துவத்திற்குள்ள அநேக விசுவாசிகளுக்கு ஐகான்ஸா பார்க்கப்படுகிற ஊழியர்களிலே இவர்களும் ஒருவர். இந்த 2 பேருமே கிறிஸ்துவ மக்களால் ஐகான்ஸா பார்க்கப்படுறாங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து பிரயோஜனப்படும் பட்சத்தில் எங்களுடைய ஒன் காட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வீடியோக்கள் இன்னும் அநேகம் வரும்படிக்காக இந்த ஊழியத்தை தாங்குங்க, எங்களை என்கரேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோவை குறைஞ்சது ஒரு 5 நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அநேக காரியத்தில் அவர்கள் விழுந்து போகாமல் இருக்க ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள இந்த வீடியோ அவர்களுக்கு கட்டாயமா உதவும். இப்போ இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, இவர்கள் 2 பேர்ல யார் செய்தது சரி யார் செய்தது தவறு என்று பார்க்க போகிறது கிடையாது. அப்புறம் எதற்காக இந்த வீடியோனா, யார் செய்தது சரி தவறு என்று நாம சொல்லவோ அதை மதிப்பிடவோ நாம ஏமாத்திரம். சரி தவறு என்பது அவர்களுடைய பரிசுத்தத்தை சுய ஒழுக்கத்தை பொறுத்து இருக்கு. சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு பொறுத்து இருக்கு. அதனால இவர்களுக்கு போய் நாம வீடியோ மூலியமா இல்ல விசுவாசிகளுக்கு இவர்கள் தவறு இவர்கள் சரி சொல்லி நாம குற்றப்படுத்த தேவை கிடையாது. அதற்கு பதிலா இந்த கிறிஸ்தவ ஜனங்களுக்கு ஐகான்ஸாக பிரபலமாய் இருக்கிற இந்த ஊழியர்களால அநேக விசுவாசிகள் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஐகான் இவர்களுடைய பேச்சுக்கள் இவர்களுடைய நடத்தை இவர்களுடைய செயல்களை பார்க்கும் பொழுது சில சோர்வுகள் அவர்களுடைய இருதயங்களை அடைஞ்சிருக்காங்க. இப்போ ஒரு ஐகான் என்பவர் எப்படி இருக்கணும், வேதாகமத்தில் ஐகான் என்பது எதுவாக கொடுக்கப்பட்டிருக்கு, ஐகான்களுக்கான தகுதிகள் என்ன என்ற ஒரு வேத தியான பகுதியை தான் நாம பார்க்கவிருக்கிறோம். என்னுடைய பேர் ரெவரண்ட் ரோஷன் ஷான். என்னுடைய மினிஸ்ட்ரி ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரிஸ் இந்தியா. இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் அநேகம் உலகம் முழுசும் நடக்குது. தமிழ்நாட்டில் மாத்திரம் நடக்கல, ஊழியர்களுக்குள்ள உலகம் முழுவதும் நடந்துட்டு இருக்கு. அதனால யாரையும் எடை போடாமல் இந்த ஐகான் என்பவர் வேதாகமத்தின் பிரகாரமா எப்படி இருக்கணும், இந்த ஐகானுக்கான தகுதி என்ன, ஐகான்னா என்ன அப்படின்றத பார்க்கவிருக்கிறோம். Who is real Christian icon and the sad reality in modern Christianity என்பதுதான் இன்றைக்கு உங்களோட நான் பேசவிருக்கும் தலைப்பு. பாடி ஷேமிங் செய்வது குறித்து வேதாகமத்தில் அநேக இடங்களிலே எழுதியிருக்கு. ஒரு மனுஷனை அவருடைய புற தோற்றத்தை வைத்து நீ அவரை அவருடைய குடும்பத்தை அவருடைய செயலை நீ எடை போடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அழகான தோற்றமுடையவர்களோ அசிங்கமான தோற்றமுடையவர்களோ தேவன் இருதயத்தை காண்கிறவர் அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்படி இருக்கும் பொழுது தன்னை ஒரு கிறிஸ்டியன் ஐகானாக ஃபெமிலியர் ஃபிகராக கிறிஸ்துவத்தின் அடையாளங்களாக காட்டிக்கொள்கிறவர்கள் பொது வெளியில பேசும் பொழுது தாங்கள் யார் என்று முதல்ல தெரிஞ்சுக்கணும். யாரை ரெப்ரசன்ட் பண்றோன்றது ரொம்ப கவனமா இருக்கணும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ஐகான்ஸை இவர்களை பின்பற்றுகிறவர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் என்பதை ரொம்ப கவனத்துல வைத்துக்கொண்டு இந்த காரியத்தை செய்யணும்.
நம்முடைய இருதயத்தின் காயத்தை எல்லாம் பொது வெளியில கக்கிடக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் ஏற்பட்டிருக்க பாரத்தை எல்லாம் பொது வெளியில பேசிடக்கூடாது. அப்படிதான் பேசிட்டாரு பெர்ஃபார்மர் ஜான் ஜெபராஜ். அதே போல நம்முடைய ஊழியராகிய மோகன் சி லாசரஸ் என்பவரும் அது ஏதோ ஒரு ஜெப கூட்டத்தில் இப்படி பேசுறாரு. சரி, being a Christian icon is not a mistake, but be like one. அதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவத்துல ஒரு ஐகானா நம்ம இருப்பது எந்த தவறும் கிடையாது. அது போல நம்ம இருக்கணும், ஐகானுக்கான தகுதியோடு இருக்கணும். குட் ஐகான், பேட் ஐகான் அப்படின்னு இருக்குங்க. ஜீசஸ் இஸ் a குட் ஐகான், டெவில் இஸ் a பேட் ஐகான். இந்த உலகத்துல ஜீசஸை பின்பற்றுறவங்களும் இருக்காங்க, டெவிலை பின்பற்றுறவங்களும் இருக்காங்க, சேட்டனிக் வர்ஷிப் செய்யறவங்களும் இருக்காங்க, ஹோலி வர்ஷிப் செய்யறவங்களும் இருக்காங்க. அப்போ குட் அண்ட் பேட் ஐகான்ஸ் இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்யுது. அதை மாற்ற முடியாது. எப்ப மாற்ற முடியும்? நாம் எல்லாரும் தேவனால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள்ல தான் மாறும். பிசாசானவனை தேவன் வதம் செய்கிற நாள்ல தான் மாறும். இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு பிறகுதான் மாறும். அது வரைக்கும் எதுவும் மாறாது. குட் அண்ட் பேட் இருக்கத்தான் செய்யும். அதோட தான் நம்ம வாழணும். இப்போ இந்த குட் அண்ட் பேட் இருக்கிற காலகட்டத்துல ஐகான், வாட் இஸ் ஐகான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐகான் என்றால் என்ன அப்படின்னா, இந்த ஐகான் அப்படின்றது ஏன்ஷியன்ட் கிரீக்ல இந்த வார்த்தை எப்படி தெரியுமா ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க? ஈகான் அப்படின்னு சொல்றாங்க. EIKON, ஈகான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்ஷியன்ட் கிரீக் வார்த்தை இது. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இமேஜ் ஒன்று. இன்னொரு அர்த்தம் அங்க சொல்லப்பட்டிருக்கு, ரிசம்பிளன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரிசம்பிளன்ஸ்னா என்ன தமிழ்ல? ஒருவரை போல மற்றொருவரும் அவரை போலவே காட்சியளிப்பது, ஒருவரை போல ஒருவர் தோற்றமுடைய அப்படின்னு அர்த்தம் ரிசம்பிளன்ஸ் அப்படின்றது. அப்ப இந்த ஐகான்ன்றதுக்கான அர்த்தங்கள் இந்த 2, இன்னும் பல இருக்கு. இது ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் மட்டும் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ இயேசு கிறிஸ்து யாருடைய சாயல்னா தேவனுடைய சாயல்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. எங்க தெரியுமா? என்னோட எடுத்துக்கங்க, கொலோசேயர்ல 1ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல சொல்லுது. நான் உங்களுக்காக படிக்கிறேன். அவர் அதர்சனமான தேவனுடைய தத்ரூபமானவர். தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறோ அதே போல அவருடைய குணத்துல, அவருடைய தோற்றத்துல, அவருடைய மகிமையில, அவருடைய எல்லா காரியங்களையும் உடைய என்ற அர்த்தம். அப்படிப்பட்டவர்த்த யார்? இயேசு கிறிஸ்து. பீயிங் எ கிறிஸ்டின், ஒரு கிறிஸ்தவனா இருந்து நாம யார் போல இருக்கணும்னு வாழ்றோம் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை உடையவர்கள். பிலாங் டு கிரைஸ்ட் அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ நாம கிறிஸ்தவர்கள்ன்ற அடையாளத்தை வாங்கிட்டாலே நாம் கிறிஸ்துவை போல இருக்க வேண்டுபவர்கள், இருக்க வேண்டியவர்கள் என்று தானே அர்த்தம். அப்போ கிறிஸ்து எப்படி இருந்தாரு? தன்னுடைய தேவனுடைய சாயலிலும், அவருடைய குணத்திலும், அவருடைய மகிமையிலும், அவரை போன்ற ஒரு குணத்திலும் இருந்தார். இப்ப நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அப்ப நம்ம யாரை போல இருக்கணும் அப்படின்றத பாருங்க. 2வது காரியம், ஆவி ஐகான். இப்போ நீயும் நானும் ஐகான்ஸா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதலையா? அதுல இங்க வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்க போனா, as people are also made in God's image, நாம் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள் வேதாகமத்தில் இருக்கு. அப்போ we are also icons among us. அது மாத்திரமல்ல, நாம கண்ணுக்கு தெரிந்த ஐகான். ஒவ்வொருவரும், நீங்களும் நானும் கண்ணுக்கு தெரிகிற ஐகான்ஸ். ஒன் who can see and touch and feel, இல்லையா? ஆமா. இப்போ அடுத்த ஒரு கேள்விக்குள்ள நகர்றோம். என்னன்னா, இந்த ஐகானுடைய பர்பஸ் என்ன? பர்பஸ் ஆஃப் ஐகான்ஸ். இந்த ஐகான்ஸ் அப்படின்றது எதற்காக, என்ன தேவை உண்டு அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இங்க சொல்லப்படுது பாருங்க, worship and devotion helping believers to connect with the divine. நம்முடைய கிறிஸ்துவ உலகத்துல, கிறிஸ்துவ மார்க்கத்துல ஐகான் என்பவர் எதற்காக தேவை அப்படின்னா, அவர் தேவனோட நம்மை கனெக்ட் செய்ய தேவைப்படுகிறார்னு எழுதப்பட்டிருக்கு. one who connect with the divine. அப்போ இந்த ஐகான் என்பவருடைய வேலையே என்ன தெரியுமா? முதல்ல அவரு யாரை பின்பற்றுகிறாரோ அவர்களை போல இருக்கணும். 2வது, அவரை யார் அவரால் பின்பற்றப்படுகிறார்களோ அவர்களுக்கு அவர் பின்பற்றுகிற, அதாவது ஒரு ஊழியன் ஒரு ஐகான் என்று சொல்லப்பட்டால், ஒரு தீர்க்கதரிசி ஐகான் என்று சொல்லப்பட்டால், ஒரு வர்ஷிப் லீடர் ஐகான் என்று சொன்னா,
அவர் யாரை போல இருக்கணும்னா கிறிஸ்துவை போல இருக்கணும். இப்போ இவரை பின்பற்றுகிற விசுவாசிகளுக்கு இவருடைய வேலை என்னன்னா, தன்னை ஐகானாக காட்டிக்கொள்வது கிடையாது, தன்னால் பின்பற்றப்படுகிற கிறிஸ்துவை அவர்களோடு இணைக்கும் ஒரு பாலமாக மாத்திரமே செயல்படணும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். He is a bridge between Christ and the believer. He is a bridge between divinity and church. அவருடைய வேலையே, அந்த ஐகானுடைய வேலையே அது மாத்திரம்தான். மூன்றாவது காரியம், who is real icon? யார் பாஸ்டர், யார் தான் ரியல் ஐகான் அப்போ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கு நான் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சில வசனங்களை காட்டி கொடுத்துட்றேன். நீங்க முடிவு செய்யுங்க. நீங்கள் பார்க்கிற மனிதர்கள், நீங்கள் பார்க்கிற ஊழியர்கள், நீங்க தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்தியா முழுவதும் நீங்கள் சந்திக்கிறவர்கள் ஐகானா, பிப்ளிக்கலி ஐகானா இல்லையான்றது நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த வீடியோ முடிவு பண்றது கிடையாது. இந்த வீடியோ இட்ஸ் நாட் கோயிங் டு கன்க்ளூட் ஜான் ஜபராஜ் இஸ் ராதர் an icon or not an icon. இந்த வீடியோ மூலமா நான் சொல்றது கிடையாது. I am not going to tell whether Mohan C. Lazarus is an icon or not an icon, or else other pastors, other evangelists, other prophets in Tamil Nadu or India or in this world, we are going to judge them. அது நம்மளுடைய வேலை கிடையாது. ஐகான்னா என்னன்றது மட்டும் பார்த்துருவோம். சில வசனங்கள் என்னோட எடுக்கிறீங்களா, உங்களுக்கு உதவும் நினைக்கிறேன். கொரிந்தியர் 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இப்படி இருக்க, எப்படி இருக்க? when he is an icon, ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையா இருக்க, அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படுகிற, அவரை ஏற்றுக்கொண்டவனாய் இருக்கும் பொழுது அவன் புது சிருஷ்டியா இருவானாம். அப்போ கிறிஸ்தவர்கள் நானே புது சிருஷ்டி. அப்ப பழைய காரியம் இருக்கக்கூடாது. பழைய காரியம் என்ன? இந்த உலகத்துல இருக்கும்போது மற்றவனோட அவமரியாதையா பேசியிருப்போம், பாடி ஷேமிங் பண்ணுவோம், அவனுடைய லாங்குவேஜை தப்பா பேசுவோம், அவனுடைய ஸ்கின் டோனை தப்பா பேசுவோம், அவனுடைய ஃபேமிலியை, அவனுடைய ஹேபிட்ஸை, அவனுடைய ஃபுட்டு பழக்கத்தை, அவனுடைய ரைட்டிங்ஸை, அவனுடைய வேலையை, அவனுடைய மனைவியை, அவனுடைய பிள்ளையை, அவனுடைய குடும்பத்தை, எல்லாத்தையும் நாம அப்படியே ஒரு தப்பா பேசுவோம். ஆனா யார் ஒருவர் கிறிஸ்து என்ற ஐகானை பின்பற்றுகிறவர்களா வந்துட்டான், அன்னிலிருந்து நம்ம புது சிருஷ்டியா மாறிடுவோம். அப்போ புது சிருஷ்டியாய் மாறின நீங்களும் நானும் அவரை போல, கிறிஸ்து யாரையுமே பாடி ஷேமிங் பண்ணல, யாரையுமே அவமானப்படுத்தல, யாரை பற்றியும் புறம் பேசல. குறை பேசுவதும் புறம் பேசுவதும் வேற வித்தியாசம் இல்லையா? ஒருத்தருடைய குறையை சுட்டி காட்டினால்தான் அவர் திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுவே புறம் பேசுவதுன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அப்படின்னா என்ன தெரியுமா? உன்னை விட நான் பெரியவன், உன்னை விட எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, உன்னை விட நான் ஃபேமஸ், உன்னை விட நான் ரொம்ப அழகு அப்படின்னு ஈகோவில் புறம் பேசுவது, இது தவறு இல்லையா? கிறிஸ்துவின் இடத்துல அது கிடையாது. அப்போ புது மனுஷனை நம்ம தரித்துக் கொள்ளணும். 2வது வசனம் என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. அதே 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் சொல்லுது பாருங்க. அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடி இருந்தாலும் குடி இராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம். ஹல்லேலூயா. நாம சரீரத்துல இருந்தாலும் இல்லாட்டியுமே அவருக்கு, நாம் பின்பற்றுகிற இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாய் பிரியமானவர்களாய் இருக்க நாடணுமாமா. சரீரத்துல இருந்தாலும் இருக்காட்டியும்னு எழுதப்பட்டிருக்குங்க. அப்போ நாம சரீரத்தில் இருக்கும் பொழுதே அதே தேவ சாயலுடைய இன்னொரு மனிதனை, இன்னொரு ஊழியனை, இன்னொரு சகோதரியை, இன்னொரு சகோதரனை நம்ம பாடி ஷேமிங் பண்றோம்னா அது சரியா தவறா என்பது கிறிஸ்துவ உலகம் நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்க. வாலிப பிள்ளை நீங்க பாக்குறீங்க இல்லையா, நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க. என் அருமை தாய் தகப்பன் வயதுடையவர்கள் பாக்குறீங்க இல்லையா, நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க. நாம யாரையுமே உடனே கிறிஸ்தவ உலகத்துல இருந்து அப்படியே வேரோட பிடுங்கி எழிய வேண்டாம். அவர்களுடைய உழைப்பையோ அவர்களுடைய பரிசுத்தத்தையோ அப்படியே நாசம் செய்ய நம்ம எல்லாரும் காரியம் செய்ய வேண்டாம். அது நம்மளுடைய வேலை கிடையாது. ஆனா நன்மை தீமை, குட் அண்ட் பேட் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? அதுக்கு தானே வேதாகமம் இருக்கு. அதை மாத்திரம் தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ளுங்க. அடுத்த வசனம் ஒன்று சொல்லுது பாருங்க. அதே 10வது வசனம் தொடர்ந்து படிக்கிறேன். என்ன எழுதிருக்கு பாருங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்.
நம்ம என்னென்ன தவறுகள் இந்த சரீரத்திற்குள்ள இந்த ஆத்துமாவை வைத்துக்கொண்டு செய்கிறோமோ எல்லாவற்றுக்கும் நியாயம் என்பது ஒன்று உண்டு. நாம நியாயாசனத்துல போய் நிற்போம். ஒரு ஒரு ஊழியன் தன்னை பலிபீடத்துல தேவனுடைய ஆராதனை ஸ்தலத்துல அநேக விசுவாசிகளுக்கு முன்பதாக ஐகானாக காட்டிக்கொண்டு அங்கு நின்று கொண்டு அவர் கிறிஸ்துவை போல நடந்து கொள்ளாமல் இன்னொருவனை போல பேட் ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவனை போல நடந்து கொண்டால் நியாயாசனத்துல இந்த சரீரத்துல நாம ஒரு தவறு செஞ்சிட்டோம்னு அர்த்தம். கட்டாயமா நியாய சங்கத்துல போய் நிறுத்தப்படுவோம். நியாயாசனத்துக்கு முன்பதாக, தேவனுடைய நியாயாசனம், கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக நிறுத்தப்படும். எப்போ வருகை மட்டும் அப்படின்னா, கட்டாயமா செய்கிற தவறுக்கு நம்ம வாழ்கிற காலத்திலேயே தண்டனை இருக்கு.